எங்க தேவை இருக்கோ அங்கே தான் கண்டுபிடிப்புகள் அதிகமாக உருவாகும். தேவையில்லாத ஒரு இடத்துல நிச்சயமான கண்டுபிடிப்புகளோ எதிர்காலத்துக்கான ஒரு தேவையான கண்டுபிடிப்போ உருவாகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இது ரஷ்யா உக்ரைன் போருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக மாறி இருக்கிறது. அப்படி என்ன நடந்துச்சு விக்கி? யார் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? இதனால் நாம் என்ன தெரிஞ்சுக்கிட போகிறோம்? இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் இப்போ உக்ரைனுடைய கை எங்கேயாவது ஓங்கியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அடித்து ஆடப்போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியான உடனே பல நாடுகள் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்களாமே. குறிப்பாக கனடா உட்பட பல நாடுகளும் அவங்களுடைய ஃபாரின் பாலிசியை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்களே, இதில் எது உண்மை? ஜோ பைடன் அவர்களுடைய ஃபாரின் பாலிசியை பற்றி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பேசின வார்த்தைகள் என்ன? பல கேள்விகளுக்கான பதிலாக இந்த ஒரு பதிவு. டிபி டிப்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாமா? உக்ரைனுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இன்னைக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. நாங்கள் ரஷ்யாவினுடைய அமினேஷன் டிப்போட் அப்படிங்கிறத சுக்குநூறாக உடைச்சிருக்கோம். ஸோ அமினேஷன்ஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இந்த இடத்துல பீரங்கிகளை கொண்டு நிப்பாட்டுறதோ கையில் துப்பாக்கி வச்சுருக்கிறதோ பெரிய விஷயம் கிடையாது. அந்த துப்பாக்கி எதிரி வரும்போது சுட்டுக்கிட்டே இருக்கணும்னா அதுக்கு தேவையான குண்டு அப்படிங்கிறது இருக்கணும். ஒரு பீரங்கியை கொண்டு நிப்பாட்டுறது மட்டும் போதாது, அந்த பீரங்கியிலிருந்து குண்டுகள் வெளியேறி கொண்டே இருக்க வேண்டும். ஸோ இதனால தான் பீரங்கியை விட அந்த பீரங்கிக்கு போடக்கூடிய குண்டுகளும் துப்பாக்கிகளை விட துப்பாக்கிக்கு போட வேண்டிய தோட்டாக்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த தோட்டாக்களும் குண்டுகளும் கிடைக்காமல தான் உக்ரைன் என்ன செஞ்சாங்கன்னா ரொம்ப நாட்களாக பல நாடுகளிடம் உதவியை கேட்டுட்டு இருந்தாங்க. இதே குண்டுகளும் துப்பாக்கியினுடைய தோட்டாக்களும் கிடைக்காததுனால தான் ரஷ்யாவும் என்ன செஞ்சாங்கன்னா இந்த குண்டுகள் ராக்கெட்டினுடைய மிசைல்ஸாக இருக்கட்டும் இல்லை பீரங்கிகளுக்கு போடக்கூடிய ஷெல்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கு வடகொரியா ஒரு சூப்பரான சாய்ஸாக தெரிந்தது. ஏன்னா தென்கொரியா வடகொரியா பிரச்சனை அப்படிங்கிறது எப்போ வேணாலும் வரும் அப்படிங்கிறதுனால வடகொரியா அவங்களுடைய இராணுவ கட்டமைப்பை எப்போதுமே உயர்வாக வைப்பதற்காக ஷெல்ஸ் அப்படிங்கிறத ரொம்ப கிரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ மேனுஃபேக்சர் பண்ணுற செல்ஸ் அவங்க பெரிய அளவில் என்ன செய்யலை, யுத்தத்துக்கு போகலை. அதனால் அவங்க கிட்ட இருக்கும் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு தெரியும். அவங்க கூட ஒப்பந்தம் வச்சுக்கிட்டாங்க, ஷெல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கிடைச்சிச்சு. அப்போ இதே மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுடன் இரண்டு நாடுகளும் இருக்கும்போது இவங்களுடைய பெரிய வேலை என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த ஷெல்ஸை உருவாக்குறதோ இல்லை வேறு நாடுகளிலிருந்து கொண்டு வருவதோ கிடையாது. அப்படி கொண்டு வந்த உருவாக்கப்பட்ட ஷெல்ஸ் குண்டுகளை பாதுகாப்பாக வைப்பது அப்படிங்கிறது தான். எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம், பெரிய டீல் பேசிட்டோம், பல நாடுகள் சுற்றுப்பயணம் போய் அங்கேருந்து எப்பா ஒரு 1000 வருதுப்பா அப்படின்னு சொல்லி கப்பல் ஏற்றி விடுறாங்க. 1000 நம்ம ஊருக்குள்ளே வைக்க முடியாது, நம்ம நாட்டுக்குள்ளே வைக்க முடியாது, ஏதாவது ஒரு பாதுகாப்பான இடத்துல வைக்கணும். 1000 ஷெல்ஸையும் 1000 குண்டுகளையும் உடனடியாக ரஷ்யா மேலேயோ உக்ரைன் மேலேயோ போட்டுடக்கூடாது. தேவையில்லாமல் போட்டுட்டு எந்த யூஸும் கிடையாது. அப்போது இதை எங்கே சேகரித்து வைக்கிறாங்க? அந்த இடத்த அடித்தாங்க அப்படின்னா அது ரஷ்யாவுக்கோ உக்ரைனுக்கோ அவங்க சேகரிக்கக்கூடிய எந்த நாடாக வேணாலும் இருந்துட்டு போட்டுமே. ஒரு இடத்த ஒரு பெரிய அளவில் ஒரு கோடவுன் மாதிரி இருக்குன்னா அந்த இடத்த அடிச்சிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுடைய 3-4 மாத உழைப்பு அப்படிங்கிறது அங்கே வீணாக்கப்படும். 3-4 மாதங்கள் ஆகும் ஒரு நாட்டிலேருந்து ஷெல்ஸ் அப்படிங்கிறது இன்னொரு நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு. ஏன்னா கிளியரன்ஸ் இருக்குது, ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதுக்கான பேச்சுவார்த்தை நடக்கணும், அதை மேனுஃபேக்சர் பண்ணணும், மறுபடியும் மேனுஃபேக்சர் பண்ணதெல்லாம் குவாலிட்டி டெஸ்ட் பண்ணணும். இது எல்லாம் முடிந்த பிறகு தான் எங்கே வரும்? ஒரு நாடு அவங்களுடைய எக்ஸ்போர்ட் டியூட்டிலாம் கொடுத்து இன்னொரு நாட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. இப்போ வடகொரியாவிலேருந்து சும்மா வந்திருக்குமா ரஷ்யாவுக்குள்ளே ஒரு ஷெல்ஸ் அப்படிங்கிறது? கண்டிப்பாக கிடையாது. ஏகப்பட்ட செக்யூரிட்டி பிரச்சனைகள் தாண்டி தான் வடகொரியாவிலேருந்து ஷெல்ஸ் அப்படிங்கிறது எங்கே வந்திருக்கும்? ரஷ்யாவுக்குள்ளே வந்திருக்கும். ஸோ பல மாதங்களாக பல முயற்சிகள் காரணமாக ஒரு 1000 குண்டுகள் ரஷ்யாவுக்குள்ளே வருது. அந்த இடத்த உக்ரைன் கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்குள்ளே ஒரு குட்டி குண்டு தூக்கி போடுறாங்க. ஒவ்வொரு குண்டு மாற்றி மாற்றி வெடிச்சுக்கிடுது. இது பெரிய இழப்பு. இதுதான் செகண்டரி எக்ஸ்ப்ளோஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ இங்கே பார்க்க போனால் 2 எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஒன்று பிரைமரி, மற்றொன்று செகண்டரி. இந்த பிரைமரி எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறது வேறு எதுவுமே கிடையாது. ஒரு நாடு இன்னொரு நாட்டை அழிப்பதற்காக ஒரு குண்டை ஏவி விடுறாங்கல்ல, ஒரு மிசைலை ஏவி விடுறாங்கல்ல, அந்த மிசைல் ஃபஸ்ட்டு வெடித்து சிதறும்ல, அப்படி வெடித்து சிதறுவதை தான் பிரைமரி எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரைமரி எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறது சாதாரண ஒரு இடத்தில் விழுந்தது என்றால் ஒரு சாதாரண ஒரு நிலப்பரப்புன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரைமரி எக்ஸ்ப்ளோஷன் மட்டும்தான் இருக்கும். இதே இது ஒரு கோடன் இல்லாட்டி இந்த மாதிரி டிப்போனா வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துல பிரைமரி எக்ஸ்ப்ளோஷன் நடந்து அடுத்ததாக செகண்டரி எக்ஸ்ப்ளோஷன் 1, 2, 3, 4 அடிச்சுட்டே இருக்குன்னா அங்கே பெரிய அளவில் அவங்களுடைய குண்டுகளை பாதுகாக்க வைத்திருந்தார்கள். அப்படி பாதுகாக்கப்பட்ட குண்டுகள் வெடித்து சிதறுகின்றன என்பது தான். உதாரணத்துக்கு நான் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். நம்ம வீட்டில் நம்ம என்ன செய்வோம்னா தீப்பெட்டி இருக்குல்ல, தீப்பெட்டி உரசி நம்ம ஏதாவது ஒன்று பற்றைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அதில் பெரிய பிரச்சனை கிடையாது. சிவகாசியில் ஒரு பட்டாசு ஆலையில் போய் நான் தீப்பெட்டி உரசி கீழே போடுவேன் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல என்னவா இருக்கும்?
ஒரு தீக்குச்சி உருவாக்கின இழப்பு மிகப்பெரியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இழப்பை நாங்கள் இப்போ ரஷ்யாவுக்கு கொடுத்துட்டோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க உக்ரைன். அந்த மாதிரி இழப்பு அப்படின்னா எப்படி விக்கி சொல்கிற? அது என்ன ரஷ்யாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்மி டிப்போவா அப்படின்னு கேட்டால் இல்லை, அது உக்ரைனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இடம். ஆனால் அது ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலில் உக்ரைனுடைய 4 ரீஜன் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அந்த இடத்துல ரஷ்யா என்ன செஞ்சுருக்காங்கன்னா அவங்களுடைய ஆர்மி டெப்போ, அவங்கள அம்யூனேஷன் டெப்போ அப்படிங்கிறது உருவாக்கியிருக்காங்க. இந்த இடத்துல ஏன் விக்கி உருவாக்கணும்? அதான் ரஷ்யாவுக்குள்ளேயே உருவாக்கி வச்சிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டால் சிக்கல்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போதுமே எதிரி நாட்டுக்குள்ளே தான் இந்த சண்டை நடந்துட்டு இருக்கு, அவங்களுடைய பிரைம் நாட் கிடையாது. ரஷ்யாவுக்குள்ளே வச்சு இந்த யுத்தம் நடக்கலை. ரஷ்யாவுக்கு வெளியில் உக்ரைனுக்குள்ளே தான் இந்த யுத்தம் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ உக்ரைனுக்குள்ளே இந்த யுத்தம் நடக்கிறதுனால உடனடியாக இந்த உக்ரைனை இப்போ ஒரு ஃப்ரண்ட் லைனில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஏரியாவிலிருந்து குண்டுகள் போனது என்றால் சீக்கிரமாக குண்டுகள் போகும். எதிரி ஒரு 3 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கான்ப்பா, 5 கிலோமீட்டருக்கு தள்ளி நம்முடைய குண்டுகள் இருக்குது, சீக்கிரமாக வந்துடும். 3 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய எதிரியை அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் தாக்குப்பிடிங்க அப்படின்னு சொன்னால் அந்தளவுக்கு தாக்குப்பிடிப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் இல்லை, அது ஒரு 50-60 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது, 50-60 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய குண்டுகளை இங்கே கொண்டு வரணும், அதுவரையிலும் எதிரிகளை நீங்கள் சமாளித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல என்னெல்லாம் சிக்கல் வரும் தெரியுமா? அந்த இராணுவ வீரருக்கு ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது பில்ட் ஆகும். ஐயோ 80 கிலோமீட்டர் தள்ளி இருக்குப்பா குண்டு, எப்படி நம்மளால் சமாளிக்க முடியும்? ஃபஸ்ட்டு ப்ரெஷர். அடுத்த ப்ரெஷர், நாளைக்கு இந்த குண்டு முடிஞ்சிருமா, நாளானைக்கு இந்த குண்டு முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? ஸ்டாக் பீல்ஸ் எடுத்துகிட்டே இருக்கணும். அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள், சுப்பீரியர், சபார்டினேட்ஸ் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அவங்களுக்குள்ள கிளாஷ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இது எல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக்காக நடைபெற வேண்டும் என்றால் அவங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் ரொம்ப கிட்ட இருந்து கிடைக்கணும். இப்போ உக்ரைனுக்குள்ளே இந்த சண்டை நடக்கிறதுனால உக்ரைன் பார்டரை சுற்றி இல்லாட்டி உக்ரைனுடைய அந்த டிபிஆர் ரீஜனுக்கு கொஞ்சம் அந்த பக்கமாக ரஷ்யாவினுடைய ட்ரூப்ஸ் இருக்கிறதுனால தான் அங்கே என்ன கொண்டு வைக்கிறாங்க? இந்த மாதிரியான ஆயுதங்களெல்லாம் கொண்டு ஒரு அம்யூனேஷன் டிப்போ அப்படிங்கிறது ஒரு டிப்போ உருவாக்கி அந்த இடத்துல வைக்கிறாங்க. அதை கண்டுபிடிச்ச உக்ரைன் நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த ஒரு முறை மட்டும் நடப்பது கிடையாது, பல முறை நடந்திருக்கு. இது ஒரு செய்தியாக மட்டும் சொல்லுவோம். இது இவ்வளோ ஆழமாக இதுவரையிலும் நான் சொன்னது கிடையாது. அதை புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த ஆழமான இந்த ஒரு கருத்து. அப்போது ஒரு அம்யூனேஷன் டெப்போ அப்படிங்கிறது உடைக்கப்படுவதால் இல்லாட்டி வெடிக்க வைக்கப்படுவதால் அந்த நாட்டுக்கு ஒரு 3-4 மாதங்கள் இழப்பு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த இழப்பிலிருந்து ரஷ்யா சீக்கிரமாக அவங்க முன்னேறிடுவாங்க, வந்துடுவாங்க. ஆனால் இதை உக்ரைன் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு தலைப்புச் செய்தியாக மாறி இருக்கு. அடுத்ததாக இதே உக்ரைனில் ஒரு ஹேக்கத்தான் அப்படிங்கிறத நடத்துகிறாங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி எங்கள் ஆஃபீஸில் ஒரு ஹேக்கத்தான் நடத்துனாங்க. இந்த ஹேக்கத்தான் ஏன் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தா, ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் ஒரு 4 டீமாக பிரித்து 4 டீமுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்டை கொடுப்பாங்க. அந்த சப்ஜெக்டை அவங்க செஞ்சு முடிச்சிடணும். 1 மாதம் 1.5 மாதங்களுக்குள்ள ஒரு 3-4 மாதம் செய்ய வேண்டிய ப்ராஜெக்டை 1.5 மாதங்களில் செஞ்சு முடிக்க வேண்டும். அப்படி செஞ்சு முடிக்கக்கூடிய டீமுக்கு கேஷ் அவார்டு அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ இதனால் அந்த டீம் மெம்பர்ஸ் என்ன செய்வாங்கன்னா, கேஷ் அவார்டு கிடைக்கிது, பாராட்டு கிடைக்கிது அப்படிங்கிறதுனால ரொம்ப கூடுதலாக டே நைட்டாக உட்காந்து வேலை செய்வாங்க. உண்மையிலேயே 3 மாதம் முடிய வேண்டிய ப்ராஜெக்டை 1.5 மாதத்தில் முடிச்சிருவாங்க. ஆனால் ஒரு நாடு ஒரு ஹேக்கத்தானை நடத்துகிறாங்க, ஒரு நாட்டினுடைய சில நிறுவனங்கள் சேர்ந்து ஒரு ஹேக்கத்தானை நடத்துகிறாங்கன்னா அந்த நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதை தடுப்பதற்கு நம்மளால் என்ன செய்ய முடியும்? நம்மகிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஹேக்கத்தான். Brave One டிஃபென்ஸ் டெக்னாலஜி கிளஸ்டர், இந்த Brave One டிஃபென்ஸ் டெக்னாலஜி கிளஸ்டர் அப்படிங்கிற இந்த நிறுவனம் தான் இப்போ ஒரு ஹேக்கத்தானை அறிவித்திருக்கிறார்கள். அந்த ஹேக்கத்தானை பொறுத்த வரைக்கும் லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக், ரிமோட் மைனிங், இது இரண்டுமே நம்மளால் என்ன செய்ய முடியும்? லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக், ரஷ்யாவினுடைய இராணுவம் ரொம்ப தூரமாக இருக்காங்க, அதை அடிக்கிறதுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும்? ரிமோட்டாக மைனிங் பண்ணுறதுக்கான என்ன வேலை செய்ய முடியும்? இதை பற்றியான டீட்டெயில்டான ஆராய்ச்சி ப்ளஸ் உங்களுடைய ப்ரோட்டோடைப் இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு ஹேக்கத்தானை நடத்துகிறாங்க. இந்த ஹேக்கத்தான் நடத்துறதுனால ஏதாவது ஒரு நிறுவனங்கள் என்கிட்ட இந்த மாதிரி ஐடியா இருக்குன்னு சொல்லி வருவாங்கள்ல, ஸோ புதிய ஐடியா உருவாகும். புதிய ஐடியாவை அவங்க ப்ரொஜெக்டாக இனிஷியேட் பண்ணி ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நிலைப்பாட்டுடன் ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது உருவாக்கப்படும். அப்போது ஒரு நிறுவனத்துக்கு ஒரு ஆஃபர் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. உனக்கு $40 மில்லியன் அமெரிக்க டாலர் தரேன், இந்த ப்ரோட்டோடைப்ஸ் நீ சொன்னில அதை எனக்கு செஞ்சுத்தா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க செஞ்சிட்டாங்கன்னா உக்ரைனுக்கான ஒரு புது ஆயுதம் அப்படிங்கிறது தயாராகிவிடும், ரஷ்யாவுக்கான ஒரு புது எதிரி அப்படிங்கிறதும் தயாராகிவிடும். அப்போ இது எல்லாமே நடப்பது ஒரு ஹேக்கத்தான் வழியாக. இந்த ஹேக்கத்தானை ஒரு நிறுவனம் மட்டும் சேர்ந்து செய்யல. யூஃபோர்ஸ், D3, ஆட்ரியன், TF ட்ரோன்ஸ், ஸ்கைடான், ஸ்கைஃபால் மற்றும் ஏர்லாஜிக்ஸ் அப்படின்னு சொல்கிற இத்தனை நிறுவனங்களும் சேர்ந்து தான் இந்த ஹேக்கத்தானை இப்போ நடத்திட்டு இருக்காங்க. ஒரு 3 தினங்களாக நடைபெறுகிறது. 40க்கும் அதிகமான உக்ரைனுடைய கம்பெனிஸ் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் இதில் பங்கெடுக்கிறார்கள். எங்ககிட்ட இந்த மாதிரி ஐடியா இருக்குது, அவங்களுடைய ரேடாரை போட்டுதல் இருக்குது, இந்த மாதிரி ஐடியா இருக்குது, லாங் ரேஞ்ச் வெப்பனில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி புதிய ஐடியாவை உள்ளே கொண்டு கொட்டிகிட்டு இருக்காங்க.
அப்போ இந்த ஹேக்கத்தான் கண்டிப்பாக உக்ரைனுக்கு தேவையான உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதை ஒரு புள்ளி விவரமாக சொன்னால் உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். இதே மாதிரியான ஹேக்கத்தானை நம்முடைய காலேஜஸ், நம்முடைய ஸ்கூல்ஸில் நம்ம கண்டக்ட் பண்ணணும். நம்முடைய மாணவர்களுக்கும் ஹேக்கத்தானுடைய அந்த ஐடியாவை உள்ளுக்கு கொண்டு வாங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு ஹேக்கத்தானை சொல்லிக் கொடுங்க. ஏதாவது ஒரு விஷயம் ஒரு 2 மணி நேரத்தில் நம்மளால் என்ன செய்ய முடியும்டா, வாடா உட்கார்றா, வாமா உட்காருமா, நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேக்கத்தான் மெத்தடில் ஒரு கேஷ் அவார்ட் கொடுங்க. நாளைக்கு உனக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீ நினைக்கிற ஸ்நாக்ஸ் நான் வாங்கி தரேன், கேஷாக கொடுக்கணும்னு இல்லை, இல்லாட்டி உனக்கு நல்ல ஒரு டாய் வாங்கி தரேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஏதாவது ஒன்று. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஈகர்னஸை தூண்டுறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள், அவங்க அந்த செய்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள்னு ஒன்று இருக்குல்ல. உக்ரைனில் நடந்த அந்த மாற்றத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 1400 மேனுஃபேக்சர்ஸ் அப்படிங்கிறவங்க புதிய ஒர்க்கை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. கடந்த 1.5 வருடங்களில் 1400 கம்பெனிஸ் என்ன செஞ்சுருக்காங்க, எங்ககிட்ட புதிய ஐடியா இருக்குது அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதில் 800 UAV ட்ரோன்ஸ் இருக்குல்ல, அந்த டெக்னாலஜி பேஸ்டாக இத்தனை ஐடியாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 280 கிரவுண்ட் ரோபோட்டிக் சிஸ்டத்துக்கான ஐடியாஸ் இருக்குது, ப்ரோட்டோகால் இருக்குது அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 240 எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டத்தை பற்றியும் 220 அம்யூனேஷன்ஸ் ஃபார் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறத பற்றியும் எங்ககிட்ட ஐடியாஸ் இருக்குது. இந்த உங்களுக்கான அந்த ஐடியா எங்களுக்கு இந்த இவ்வளோ ரூபா கொடுத்தீங்கன்னா இதை நாங்கள் ஒரு ஆயுதமாக கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சாலே இதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. இது மட்டும் இல்லாமல் 230 டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ உக்ரைனில் நடந்துட்டு இருக்கான். இந்த 230 டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதும் நாட்டோ ஸ்டாண்டர்ட்ஸ் உட்படுத்தியது. ஸோ நாட்டோ நாடுகளுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஒரு ஆயுதத்தை தயாரிக்கிறோன்னா அது உக்ரைனில் மட்டும் பயன்படுத்தப்படுகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆயுதத்துக்கு ஸ்கோப் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம நிறைய விஷயங்கள் இப்போ RJ45 கனெக்டர் அப்படின்னா இங்கே உருவாக்கினாலும் அது RJ45 கனெக்டர் தான், அமெரிக்காவில் இருந்தாலும் அது RJ45 கனெக்டர் தான். டைப் சி அப்படிங்கிற அந்த கனெக்டர் நம்ம மொபைலுக்கு எல்லாத்துக்குமே டைப் சி தான் வேணும் அப்படின்னு சொல்லி உலகத்தில் இருக்கக்கூடிய பல நீதிமன்றங்கள் தீர்ப்பை கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு சார்ஜரை மட்டுமே வச்சு கம்பெனி இந்த சார்ஜர் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நாளைக்கு நான் இன்னொரு இடத்துக்கு போகும்போது அங்கே அந்த சார்ஜர் கிடைக்கலன்னா புதுசாக நான் ஒன்று வாங்க வேண்டியதாக இருக்குது. இதனால் வாடிக்கையாளர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது, எல்லாத்தையும் காமனாக மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி நாட்டோ சில ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஸ்டாண்டர்ட் அடிப்படையில் உக்ரைனில் இருக்கக்கூடிய சில நிறுவனங்கள், கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான நிறுவனங்கள் அவங்களுடைய டெவலப்மெண்ட்டை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுதான் தேவை வரும்போது கண்டுபிடிப்புகள் உயரும் அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப யதார்த்தமான, ரொம்ப சூப்பரான ஒரு உண்மையை நீங்கள் இந்த பதிவில் புரிஞ்சிருப்பீங்க. இது உங்களுக்கு புரியறதை விட மாணவ மாணவிகள் பார்க்கக்கூடிய நீங்கள் ஒரு மாணவ மாணவியாக இருப்பீங்க, பட் உங்கள் நண்பர்களுக்கும் இது தெரியணும். பார்த்தீங்களா, கொஞ்சமாக சொல்லிக் கொடுங்க. இந்த ஹேக்கத்தான் இப்படிலாம் செய்கிறாங்க, இந்த மாதிரியான ஒரு ஐடியாவை நம்ம கொண்டு வருவோம். ஒருவேளை நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய நபராக இருப்பீங்க, இல்லை ஒரு நிறுவனத்தை நீங்கள் வச்சிருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க, ஃபாரின்லேருந்து பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த ஒரு ஹேக்கத்தான் மெத்தட் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு ஸ்பார்க், ஒரு ஐடியாவை கொடுத்துருக்கும். அப்போ இந்த ஐடியாவை வச்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத நீங்களே தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்கள். பட் நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லை அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வந்தால் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.